அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா, அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் இயேசுவை நேசிக்கிறோம், அன்பு வைக்கிறோம், நம்ம இயேசுக்கிட்ட கேட்குறோம். ஆனால் அந்த இயேசுக்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார், என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கேட்கும்போது, இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். கொடுக்கும்போது அவர் என் மேலே ஒரு பாசம், என் மேலே ஒரு அன்பு, என் மேலே ஒரு நம்பிக்கை, இது எனக்கு வேண்டப்பட்ட ஆள் அப்படின்னு நினச்சி என் மேலே ஒரு இரக்கம் வச்சா, ஒரு அன்பு வச்சா தான் அவர் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியும். என் மேலே ஒரு வெறுப்பு, என் மேலே ஒரு கசப்பு, என் மேலே ஒரு எதிர்ப்பு வச்சுக்கிட்டு இருந்தால் ஏதாவது உதவி செய்வாங்களா? யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இப்போ என் மேலே ஒரு எதிர்ப்பு, என் மேலே ஒரு கசப்பு, என் மேலே ஒரு வெறுப்பு, என் மேலே ஒரு சண்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நாம் உதவி கேட்டால் கொடுப்பாங்களா? நீ ஆகணுடா, நீ அப்படி போகணும் இப்படி போகணும்னு சொல்கிற ஆள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா கிடைக்காது. நம்மளை யார் நேசிக்கிறா, நம்ம மேலே யார் அன்பு வைக்கிறா, அவங்க தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆனால் அதே போல் இன்றைக்கி இயேசு கொடுக்குறவர் தான், தேவைகளை சந்திக்கிறவர் தான். ஆனால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய ஆத்மா நம்மளை குறித்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம சாதாரணமாக கேட்குறோம். அவர்கிட்ட கேட்கும்போது என் மேலே இந்த அளவுக்கு நீங்கள் பாசம் வச்சுருக்கிறீங்க, என் மேலே இந்த அளவுக்கு நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் நான் கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படி சொல்லி நம்ம கேட்கும்போது அப்பா பார்ப்பார், ஆஹா என் பிள்ளை எப்படி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். ஏசப்பா நீங்கள் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என் மேலே அன்பு வச்சனால தான் என்னை மீட்டெடுத்துருக்கீங்க, என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறீங்க, ரத்தத்தால் சிந்தி என் பாவக்கரை கழுவி பிள்ளையை மாற்றிருக்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறேன், ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, என் மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் மணவாளன், எனக்கு நான் மணவாட்சி, நீங்கள் மணவாளன் இருக்கீங்க, நான் மணவாட்டியாக இருக்கிறேன், நான் பரலோகத்தின் பிள்ளையை மாறிட்டேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, கண்டிப்பாக கொடுத்தா அவங்க கொடுக்காம என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. இப்போ மனைவி ஒரு 35 பவுன் நகையை போட்டு வர்றாங்க. கணவன் என்ன செய்கிறாரு, ஒரு பக்கத்தில் ஒரு இடம் வாங்குறார். இடம் வாங்கும்போது மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த 35 பவுனை கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கொடுத்தேன்னு இந்த இடத்த வாங்கிடுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனைவி என்ன சொல்லுவாங்க, இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்டது, இது எனக்குள்ளது, நான் தரமாட்டேன், நீ வேணால் எங்கிட்ட பிரட்டி வாங்கிக்க அப்படின்னு எந்த மனைவியும் இந்த காலத்தில் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் நல்லவர்கள். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கணவனுக்கு என்ன செய்வீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? நீங்கள் போட்டு கழட்டி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்குறீங்க? அது கொடுப்போம் பாருங்கள், எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள். ஏன் கொடுக்குறீங்க? ஏன் கணவர் எனக்காக இவர் வந்திருக்காரு, எனக்காக உழைக்கிறவர், கர்த்தர் கொடுத்த கணவர், அதுவும் சரிதான். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, கணவன் விழா ஆல்பம் எடுத்திருக்காரு, ஓகே ரைட்டு, ஓகே அதுவும் சரியில்லை, சரி ரைட்டு தான், அது சரிதான் இல்லைங்களே. இன்னும் ஒரு பாயிண்ட்டு, நேசிக்கிறார். யாரா சொன்னது நேசிக்கிறாருன்னு? அப்போ என்ன செய்கிறாரு, கணவரை நீங்கள் நேசிக்கிறீங்க, அன்பு வைக்கிறீங்க, அவரை உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் மேலே அன்பு வைக்கிறார். புரியுதா புரியலையா? நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க பாருங்க, எலும்புன்னீங்க, 100க்கு 100 உண்மை. கணவர் உங்கள் எலும்பு தான், உங்கள் எலும்பு தான், உங்கள் எலும்பு அவர் எலும்பு ஒன்று தான், ரத்தம் தான், ஒன்றே ரத்தம் தான். ஏன் கணவர், ஏன் அத்தான், ஏன் செல்லம், அதெல்லாம் ரைட், ஓகே ஒன்று. ஆனால் இது எல்லாமே எதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் அன்புக்குள்ளே அடங்கியிருக்கிறது. கையத்தை ஞாபகமாக சொல்லுதுங்க. இது எல்லாம் எதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது? அன்புக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த அன்பு இருந்தால் தான் நீ கொடுப்ப. அவன் மேலே அன்பு வைக்கலன்னா போயா தெரியுது, உங்கள் அக்காட்ட போய் கேளு, அவங்க தங்கச்சிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. சாதாரண மனுஷன், பாவத்தால் பிறந்து பாவத்தால் வளர்ந்த மனுஷன். ஏன்னா அவருக்கு உண்டான சக்தி, அப்போ உங்களுக்கு உண்டான சக்தி, உங்களுக்கு உண்டான பலன் எவ்வளவு. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் ஒரு இடம் வாங்குறாருன்னா உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும், அவ்வளோதான் கொடுக்க முடியும். அப்படி தானே? இப்போ 35 பவுன் வச்சுருக்கேன், அவ்வளோதானே கொடுக்க முடியும். 1 கோடி உங்களால் கொடுக்க முடியுமா? உங்கள் கணவர், என் கணவரை நேசிக்கிறேன், என் கணவரை அன்பு வைக்கிறேன், அதனால் 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி உங்களால் கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். இருந்தால் கொடுப்பீங்க, இருந்தால். அதனால் நீ காதில் போட்டு கழுத்தில் போட்டு எல்லாத்தையும் கழட்டி இந்த வச்சுக்க, நான் மொட்டையாக நிற்கிறேன், இந்த வச்சுக்க. ஏன் கேட்டால், ஏன் உனக்கு கொடுக்குறேன்னு கேட்டால், உன்னை நேசிக்கிறேன் என் கனவா, என் அன்பு தங்கமே, என் ராசா,
உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே அன்பு வச்சுருக்கிறேன், ஏன்னா நான் நீ வந்து தாலியை கட்டிவிட்ட, வேறு வழி இல்லை, நீ தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டி ஆகிப்போச்சு, உனக்கு நான் எனக்கு நான் ஆகிப்போச்சு, வேறு வழி இல்லை, நீ கேட்குற, அதனால் கொடுத்துரு, ஆனால் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருன்னு இப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நான் சீக்கிரம் சம்பாரிச்சு கொடுத்துரு இதேன்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும்ல, கொடுக்கறதுக்கு மனசு வரணும்ல, வரணும் என்ன. ஆனால் கொடுத்துப்பட்டு அப்புறப்பட்டு லவ்னு கடிக்கக்கூடாது, புரியுதா? ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, கொடுப்பாரு, கொடுத்துட்டு லவ்லும் கடிக்க மாட்டார், திருப்பி கேட்கவும் மாட்டார், இன்னும் வேணுமான்னு கேட்பார், போதுமானு கேட்பார். ஆனால் இந்த அம்மா இன்னும் வேணுமா, இன்னும் போதுமானு கேட்காது. ஆனால் ஒருத்தர் இருக்காரு, இன்னும் வேணுமா, போதுமா அப்படின்னு அவர் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான், அப்படிப்பட்ட உயர்வு தான், அப்படிப்பட்ட மேன்மை தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும்போது இந்த சாதாரண இந்த பொண்டாட்டியே, இந்த புருஷனு, நீ என் கணவன், நீ என் மணவாளன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதனால் உனக்கு நான் தர்றேன், இந்த என்கிட்ட இருக்கிறது பூரா தர்றேன், இன்னும் எங்கள் அம்மாட்ட வாங்கி தரேன், எங்கள் அப்பாட்ட வாங்கி தரேன், நாத்தனாட்ட வாங்கி தரேன், எவ்வளோ இருக்க பிச்சு பிடிங்கி தரேன், என்ன வேணால் வீடை வாங்க, காடை வாங்க, என்ன வேணாலும் செய்யி அப்படின்னு சொல்லி அன்பாக கொடுக்குறீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும். ஆனால் அல்ல குறையாத அள்ளி கொடுக்குற ஒருவர் இருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிற அன்பை நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபையை நினச்சிங்கன்னா, நீங்கள் அவரை பிடிக்க விட்டுருவீங்க. அதனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரோமர் 8. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ. இங்கே கவனிங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? மனைவி கணவனுக்கு உதவி செய்யலாம், ஆனால் அப்படி உதவி செய்தாலும், ஆனால் ஒரு உபத்திரமோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு கணவன் வந்து ஒரு தெரியாமல் ஒரு தப்பு செய்து விட்டான் என்றால், இந்த அன்பு என்ன செஞ்சிடும்? அது சுக்குநூறாக உடைச்சிரும். அப்போ ஒரு உபத்திரம் என்ன செய்யும்? உபத்திரம் என்ன செய்யும்? என்ன? உபத்திரமோ, வியாழமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனித அன்பு ஒரு நிலையான அன்பு கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கணவன் தவறு செய்யும் போது மனைவி அன்பு தளர்ந்து விடும். ஒரு கணவன் தவறு செய்யும் போது மனைவி அன்பு தளர்ந்து விடும். அப்போ நான் கொடுத்தேனே நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய நிலைமை வரும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம் சொன்னேன், நான் நேசிக்கிறேன், என் எலும்பு, என் மனவாளன், எனக்காக உழைக்கிறவருன்னு சொல்கிறீங்க, நல்லது. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் இருக்கும். அவன் உனக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யும் போது என் மனவாளன், என் எலும்பு அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. நாசமாக போகிறவனே, விளங்காதவனே, உருப்படாதவனே அப்படி. இப்போ சொன்ன வாயி என் மனவாளன், என் கணவர், எனக்கா உழைக்கிறவர், என் அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொன்னது. இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, டேய் உன்னை சும்மா விட மாட்டடா அப்படின்னு இந்த பேசின வாய் என்ன செய்யும்? அப்படியே பல்ட் அடிக்கும். பார்த்துக்க, புரிந்தவங்க அல்லேலூயா. அதுதான் துன்பமோ, நாசபோசமோ. இப்போ இதே ஒரு காரியம் அந்த கணவனுடைய ஒரு தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, நீ குடுராசா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லது மனைவிக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாருன்னா, எலும்பும் பாருங்க ஒரு பெரிய ஒரு பூகம்பம், எலும்பும் பாருங்க ஒரு சண்டை. ஏன் நகையை வச்சு உன் தங்கச்சி கொடுக்குறியா? ஏய் நீ இதுக்கு தாங்களா இடம் வாங்க போகிறேன்னு சொல்லி என்கிட்ட வாங்கினியா? ஏன் உன் தங்கச்சி கொடுக்க என் நகையை கொடுத்தேன், எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கான், ஒழுங்கா நீ ஒரு வாரத்தில் உன் தங்கச்சி நகை வாங்கிட்டு வரல, மவனை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். துன்பம் எலும்புதா, நாசமோசம் எலும்புதா, எலும்பும். ஓகே, என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? அல்லேலூயா. அப்போல்லாம் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன், என்கிட்ட இருந்து தானே கொடுப்பேன் அப்படிங்கிறீங்களா? ஓகே, இருக்கட்டும். நான் சொல்ல வரேன், எடுத்துக்காட்டு சொல்ல வரேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் அன்பு சொல்கிறீங்களே, என்னுடைய மனவாளன் சொன்னீங்க தெரியுமா, என் நேசர் சொன்னீங்க தெரியுமா, என் எலும்பு அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா, எனக்காக உழைக்கிறவன் சொன்னீங்க தெரியுமா, என்னைக்குனாலும் உன்னை போட்டு தள்ளிப்பிடுவான், என்னைக்கெல்லாம் உன்னை பஞ்சு போயிடுவான். தருவோம்ல, தரமாட்டோம், பெண் தரமாட்டோமா, பெண்ணு இப்போ போக மாட்டேயா, செல்ல இந்த நகையை கழட்டி கொடுறா, நான் வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்றேன், ஒரு வாரத்தில் தந்துடுறேன் அப்படின்வான். கடைசியாக பார்த்து 2 வருஷம் திருப்பி தர மாட்டேன். புரியுதா? வாக்கு மாறிடுவான். ஆனால் அப்போ என்ன செய்யும்? அவன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு என்ன செய்யும்? உனக்கு எதுக்கியா? என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இங்கே நம்ம சபையில் கிடையாது, வெளியே. நீங்கன்னா தங்கமான ஆளுகள். வெளியே என் வீட்டுக்கார வந்து நான் போட்டு வந்தேன் நகையை பூரா 55 பவுன் போட்டு வந்தேன், அடகு வச்சு திருப்பி தரேன்னு சொன்னால் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் திருப்பி தரல. 5 வருஷம் ஆச்சு திருப்பி தரல. அவன்லாம் எனக்கெல்லாம் கிடைச்சான்னு வச்சுக்கொள்ளுங்க, ஆனால் ஆளை காணா இப்போ அப்படின்னு வஞ்சதை நான் கேட்டுருக்கிறேன். ஆனால் இந்த வாய் எப்படி பேச்சிருக்கேன்? என் ராசான்னு சொல்லியிருப்பாங்க, என் தங்கமே மனவாளம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த அன்பு என்ன ஆயிடுச்சு? பல்ட்டி அடிச்சிருச்சு. அது உலக அன்பு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் என்ன சொல்கிறேன்,
இங்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறாரு உங்க மேல. எப்படி செலுத்துறாருன்னா, இவைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாரு அப்படின்னா, உபத்திரம் வந்தாலும் அவர் அன்பு விலகாது, நாசமோசம் வந்தாலும் அவர் அன்பு விலகாது, நெருக்க வந்தாலும் அவர் அன்பு விலகாது. நீ இயேசுக்கு விரோதமாக நீ எழும்பினாலும் அவர் அன்பு உன் மேலே வச்சு அன்பு விலகாது. நீ எப்படிப்பட்ட தப்பு பண்ணாலும் அவர் அன்பு விலகாது. அவர் அன்பு உன்னை தேடி வந்து அரவணைக்கிற ஒரு அன்பு, உன்னை கட்டி பிடிச்சி என் மகளே அப்படின்னு சொல்ற அன்பு தான். ஆனா இந்த உலக மனிதன் அன்பு அத்துவிட்டு உன்னை ஓடி போயிடுவான். ஆனா இவர் அன்பு நிலையான அன்பு, இவர் அன்பு உறுதியான அன்பு, இவர் அன்பு கடைசி வரை உங்களை கொண்டு செல்கிற அன்பு தான். அந்த அன்பு அதான் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை எல்லாவற்றிலும் நாசபோசமோ, துன்பமோ, நெருக்கமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, இவைகளை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். கையை தட்டி அப்பகமாய் செலுத்துங்க. எல்லாவற்றிலும் முற்றிலும் என்ன செய்யறோம், ஜெயம். இந்த உலகத்தில் வருகிற அன்பு எப்போதுமே நிலையா இருக்காது. ஆனா இவர் அன்பு, அவர் சொல்றாருங்க, என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த உலகத்தில் துன்பமோ, நாசபோசமோ, பட்டயமோ எது வந்தாலும் நான் உன் மேலே ஒரு அன்பு வச்சுட்டேனா, உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேனா, நான் பேக்கடிக்க மாட்டேன். உன்னை நேசிப்பேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நேசிப்பேன். உன் மேலே பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் பாசம் வச்சிருப்பேன். அவனை அம்போன்னு கைவிட்டு போக மாட்டேன், உன்னை அறுத்த விட்டு போக மாட்டேன். பல்கடிக்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதே. என் நேச கனவே, பாச கனவே, என் பொண்டாட்டி, என் செல்ல கண்ணு, என் ராசாத்தை கண்ணு சொல்லும். ஆனால் திருப்பி பல்ட் அடிக்கும். ஆனால் என் நேசர், என் மீட்பர், என் இரட்சகர், உன்னை என் மகளே, என் செல்லுமே அப்படின்னு சொன்னார்னா கடைசி வரைக்கும் அதை கடைபிடிப்பார். கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். அதான் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அன்பை காட்டிலும் உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். அப்போ நான் உன்னை நேசித்தேனா நீ ஜெயமான வாழ்க்கை வாழும்படி, நீ வெற்றியான வாழ்க்கை வாழும்படி தான் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன். நான் கொடுக்குற அன்பு ஜெயமான அன்பு, நான் கொடுக்குற அன்பு ஜெயமான வாழ்க்கை வாழும்படி தான் வச்சிருக்கிறேன். அதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் நீ வாழும்போது எத்தனை நெருக்கம், எத்தனை பாடு, எத்தனை சஞ்சலம், எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டம் வந்தாலும் இவைகளை எல்லாவற்றிலும் மேற்கொண்டு உன் மேல அன்பு வச்சு உன்னை ஜெயமான வாழ்க்கை வாழும்படி உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். அதுதான் என் உன் மேல வச்சிருக்கிற அன்பு. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் எந்த வல்லமையினாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் வேற எந்த படைப்பினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று கையை தட்டி அப்பாவுக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க. பக்கத்தா ரீபாலா தூரபா காலா ரத்தூரபா. புரிஞ்சா? உங்களுக்கு உதவி செய்ய போறவர் எப்படிப்பட்டவர், உங்க தேவைகளை சந்திக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர் அன்பு எப்படின்னு கேட்ட, அவர் அன்பு எப்படின்னு கேட்டா, உன்னை ஜெயமான வாழ்க்கை வாழும்படி உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நீ வெற்றியான வாழ்க்கை வாழும்படி உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நீ உறுதியான ஒரு வாழ்க்கை வாழும்படி, நீ பரலோகத்தின் வாழ்க்கை வாழும்படி உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த அன்புக்கு நிகர் உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது. தாயிட்டும் கிடையாது, தாப்பனும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது, புருஷனும் கிடையாது, பிள்ளைட்டும் கிடையாது. இந்த அன்பு தான் நிலையான அன்பு. அல்லேலூயா. அதான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். இயேசுவே அன்பு கூறுவே இன்னும் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு
மரணமானாலும் இந்த ஜீவனானாலும் தேவ தூதர்களாலும் சகல இந்த பூமியில் இருக்கிற அதிகாரங்களாலும் சகல வல்லமையினாலும் நிகழ்காரியம் வருகாரியம் இருந்தாலும் எதுவானாலும் எதில் நீ டச் பண்ணி சந்திக்கப்பட்டு வந்தாலும் நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேன்னா யாரும் பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. இப்போ தெரிஞ்சுக்கங்கம்மா, இப்போ தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம், உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம், தாய் இருக்கலாம், தாப்பா இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், பாட்டி இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு மேலாக உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு செய்கிற ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மனித அன்பு நிலையான அன்பு கிடையாது. அன்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த அன்பு எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறீங்க? ஒரு நம்ம பெத்த தாய் இருக்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு அவங்க கூட இருந்துட போகிறாங்க? ஒரு மகளுக்கு கூட இருக்கிறாங்க தாய், எவ்வளோ நாளைக்கு இருந்துட போகிறாங்க? முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, நேரம் சாப்பாடு போடுவாங்க, வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றி வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. எங்கள் அப்பா வைவார், எங்கள் அப்பா உள்ளே விடாத அப்படின்வார். எங்கள் அம்மா கொல்லை பக்கம் வந்து இந்தரா சாப்பிட்றேன்னு சொல்லி ஜன்னல் வழியாக கொடுத்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது தாய் அன்பு. ஆனால் அந்த அன்பு இப்போ இல்லையே. ஆனால் அந்த அன்பு கடைசி வரைக்கும் நடத்தலை. ஆனால் இவர் அன்பு என்னை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறது. இதுதான் அந்த இயேசுவின் அன்பு. புரியுதுங்களா? இது நிலையான அன்பு. சாகிற வரைக்கும் கூட வருகிற அன்பு. தாய் தப்புன்னு அன்பு செலுத்துவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் வர முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த அன்பு செய்கிறவர் தான் உங்கள் கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குறீங்க, எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட கேட்குறீங்கன்னா அவர் கேட்குறவர் அவர் வந்து உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்க நினச்சி கேளுங்க. உங்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நினச்சி கேளுங்க. அவர் வந்து முற்றிலும் ஜெயங்குள்ளர்களாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில் எத்தனை நெருக்கம், எத்தனை பாடு, எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டம் எல்லாத்தையும் சந்தித்து ஏறி இறங்கி வர்றீங்க. ஆனால் இவைகள் எல்லாம் ஒன்று ஒரு பக்கம் ஒதுக்கலாம், ஒரு பக்கம் தள்ளலாம், ஒரு பக்கம் உட்கார வைக்கலாம், ஒரு பக்கம் எந்திரிக்க வைக்கலாம், ஒரு பக்கம் ஓட வைக்கலாம், ஒரு பக்கம் அலைய வைக்கலாம். இது எல்லாம் ஒன்று வரும் போகும். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நான் உன் மேலே 100க்கு 100 கடைசி வரைக்கும் என் பிள்ளை, என் ராசா அப்படின்னு சொல்லி உன்னை அன்பு வச்சு என் காயப்பட்ட கரத்தை நீட்டி உன்னை அழைக்கிறேன். இந்த அன்பு உன்னை தோற்று போகிறதுக்கு அன்பு வைக்கலை, உன்னை தள்ளுவதுக்கு அன்பு வைக்கலை, உன்னை புறக்கணிப்பதுக்கு அன்பு வைக்கலை, உன்னை புறக்கணித்து தள்ளுவதுக்கு அன்பு வைக்கலை, உன்னை வாழ வைக்க, உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன் சந்ததியை பெருக பண்ண உன் மேலே அன்பு வச்சு உன்னை கரம் பிடித்து நடத்திருக்கிற அதான் அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அன்புக்கு நிகர் கற்பனையில் பிரதான கற்பனை அன்பு. புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் 13 எல்லாமே ஒளிஞ்சு, எல்லா வரங்களும் ஒளிஞ்சு போயிடும், அன்பு ஒளியாது அப்படிங்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 39 வாசிங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று எல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ அன்பு இருந்தாலும் அது நிலையான அன்பு இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு எனக்கு நிலையானது. அந்த அன்பு ஜெயம் கொடுக்குற அன்பு. கடைசி வரைக்கும் என் மேலே அன்பு வச்சு நான் கேட்ட காரியத்தை கொடுக்குற அன்பு என்று என் மனதிலே நிச்சயித்திருக்கிறேன், உறுதிப்படுத்திருக்கிறேன். நிச்சயம் என்னது? ஸ்ட்ராங். நம்பு. நீ வந்து நிச்சயம் பண்ணிக்க. நீ என்ன பண்ணிக்க? நிச்சயம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க. இவனை கேட்டேன் அவன் கிடைக்கல, அவன்கிட்ட கேட்டேன் கிடைக்கல, அவனை கேட்டேன் கிடைக்கல, இவனை கேட்டேன் கிடைக்கல. ஆனால் கேட்ட உடனே கொடுக்க வைக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர் உனக்கு இருக்கிறார். அப்போ உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில் என்னை பராமரிக்கிறதுக்கு என் மேல் அன்பு வச்சிருக்கிறார், என்னை நடத்துவதுக்கு என் மேல் அன்பு வச்சிருக்கிறார், என் பிள்ளைகள் தேவைகளை சந்திக்க என் மேல் அன்பு வச்சிருக்கிறார். அதை நான் நம்பியிருக்கிறேன், நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். என் பிள்ளை எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்க அவர் நடத்துவார், நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். அவர் அன்பு மாறாத அன்பு. இந்த உறுதி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதான் இந்த வசனம் பாருங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது நிச்சயம் பண்ணியிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்குற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கார்? உங்களை பகைக்கிற தெய்வமாக இருக்கிறாரா? உங்களை புறக்கணிக்கிற தெய்வமாக இருக்கிறாரா? உங்களை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.